நம்ம மதுரை மாவட்டம் சிலம்பட்டி வட்டம் பேரையூர் தாலுகா எழுமலைக்கு அருகாமையில் உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்திலிருந்து பாப்பநாயம்பட்டி சங்கரலிங்கபுரம் சூளப்புரம் சிலாயபுரம் உட்பிரிவுக்கு அந்த எல்லாத்துக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த மலையை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 2 வருஷத்துக்கு ஏலம் எடுத்திருந்தாங்க. ஆனால் அதை குவாரி எடுத்தது 8 வருஷமாக எடுத்துட்டாங்க. பகுதி மலையவே காணும். இப்போ அங்கே நீர் வரது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 5 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு எடுப்பாங்களா? கிடையாது. அதை ஒரு 15 வருஷம் 10 வருஷமாக எடுத்துருவாங்க. அப்படி எடுக்க போச்சுன்னா இப்போ மலைகள் சில பேர் சொல்கிறாங்க மலைகள் எடுத்தால் என்ன எடுக்கட்டும்ன்றாங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம். ஆனால் அந்த மலை வந்து ஆகச்சிறந்த அந்த மலைகளில் என்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருக்கங்கள் இருக்குது, விலங்குகள் வாழும். முதல்ல நரி இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. நன்றிகள் வாழும், நிறைய விலங்குகள் வாழும், பறவைகள் வாழும். இன்னும் நிலத்தடி நீர்களை சேமித்து வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஊர்களில் வந்து ஓடை ஊரணி எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மறைச்சிட்டு அதுக்கு மேலே சில எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மலையிலேருந்து சங்கரலிங்கபுரம் பாப்பநாயம்பட்டி அந்த ராமநாதபுரம் சூளப்புரம் இருக்கிற அந்த மலைகள்லேருந்து அந்த மலைகள் ஓடைகள் வழியாக வந்து ராமநாதபுரத்து கம்மாய்க்கு தண்ணி வந்து அங்கே கம்மாய் நிறையுது. அதே மாதிரி இந்த பக்கம் பாப்பநாயம்பட்டி சங்கரலிங்கபுரத்துக்கு பொதுவான ஒரு கம்மாய் நிறைகிறது. அங்கே செல்லையாபுரத்தில் ஒரு ஊரணி நிறைகிறது. எல்லாமே இந்த மலையிலேருந்து தான் வருது. அந்த மலையை எடுத்தோம்னா எந்த தண்ணியுமே இப்போ நீர் வரத்துக்கு கம்மியாக நின்று போகும். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கம்மாயில் அந்த ராமநாத் கம்மாய்க்கு வந்து தண்ணி வருது. அந்த வீடியோ இந்த காணொலியில் கூட பாருங்கள், கீழே அந்த காணொலி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஈசப்பாறை மலையிலேருந்து வந்தோடனே ஈசப்பாறையில் அந்த தண்ணி ஓடும். நம்ம சங்கரலிங்கபுரத்து ஓடையில் போகும். ஓடையில் போனோன்னு ராமநாத் கம்மாயில் ராமநாத் கம்மாயில் நிறைஞ்சு பிரிஞ்சு அந்த மடையிலேருந்து பிரிஞ்சு மீனாட்சிபுரத்துக்கு கம்மாய்க்கு போகும். இப்படி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அறிவில் கெட்டவர்கள் கிடையாது, அறிவார்ந்தவர்கள். அவர்கள்லாம் வந்து எந்தெந்த ஊருக்கு தண்ணீர் வந்து அவங்க வந்து நான் என் ஊருக்கு தான் தண்ணீர் வந்து பிடிச்சி வைக்கல. ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு ஊருக்கு ஓடைகளையும் கால்வாயிலையும் வகுத்து வச்சு இந்த ஊருக்கு இந்த கம்மாய்க்கு போகணும், இந்த ஊர்லேருந்து நிறையன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் செய்து வச்சுருக்காங்கன்னா நம்ம அதை பாதுகாத்து நம்மளை அந்த சந்ததியிட்ட கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மலைகளை எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம அடுத்த சந்ததிகள்கிட்ட கொடுக்கணும். இந்த மலைகள் இல்லாட்டி வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீர் வரத்துக்கு போய் நிலத்தடி நீர் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒரு பறவைகள் இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது, வாழாது. நம்ம மனிதர்கள் மட்டும் அந்த மலையை எடுத்து அவன் 10 லட்சம் 10 கோடிக்கு சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. நிலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிலமும் நஞ்சாயிருச்சு. நமக்கு அந்த நிலமும் நஞ்சாகி அந்த செயற்கை உரங்களை கொட்டி நிலமும் நஞ்சாயிருச்சு. நாளைக்கு எங்களுடைய நம்ம பின்வரும் தலைமுறைகளுக்கு அந்த மலை தான் வந்து ஒரு ஆதரவாக இருக்கும். குடிநீருக்கும் அந்த கம்மாய்கள் கால்வாய்கள் தான் அந்த ஆதரவாக வந்து இந்த மலை மட்டும்தான் இருக்குது. அதையும் இப்போ எடுக்கணும்னு சொல்லி 50,000 கோடிக்கு டெண்டர் போட்டிருக்காங்க. அங்கங்கே லஞ்சங்கள் கொடுத்து நிறைய இடத்துல எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய இடங்களில் லஞ்சங்கள் கொடுத்து இந்த மலையை எடுக்கிறதுக்காக எல்லாம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காணொலியில் வீடியோலையும் பாருங்கள். மலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் நீங்கள் யாரை கேட்டு பெருமிஷன் எடுத்து பண்ணீங்க, உடனே நிப்பாட்டி வச்சோடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எந்த தகவலுமே வரலன்னு சொல்லி இது பண்ணோம். இந்த மலைகள் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மலையை எடுத்துட்டோம்னா நிறைய தீமைகள் இருக்குது. எந்த ஒரு விவசாயங்களும் நடக்காது. ஆடி காற்றுலாம் படித்து ஆடி மாதம் காற்று அடிச்சுன்னா உள்ள அந்த புழுதிகள் எல்லாம் ஊருக்குள்ளே வரும். இன்னொன்று அந்த மலையை எடுக்கிறதுனால அதிர்வுகள் ஊருக்குள்ளே ஏற்படும். நம்ம இப்போ குழந்தைகள் வந்து தாயினுடைய மார்பகத்தில் பால் குடிச்சிக்கிட்டு இருக்க கூட குடிக்க முடியாது, அந்த அதிர்வு ஏற்படும். வயசானவங்க தூங்க முடியாது, குழந்தைகள் நம்ம பிள்ளைகள்லாம் படிக்க முடியாது. ஒவ்வொரு தீமைகள்லாம் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணோம்னா நம்ம ஊர் இளைஞர்கள், பக்கத்து ஊர் இளைஞர்கள் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த அறவழி போராட்டங்கள் நடத்தி எல்லாமே இது பண்ணணும். இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்கள் சுற்று வட்டாரத்தில் இராணுவத்தில் வந்து இங்கே இருக்க ஊர்களுக்கு எல்லைச்சாமிகளை கும்பிட்டுட்டு இராணுவத்தில் போய் ஒரு மூலையில் மலைகளில் அவங்களே நாட்டுக்கு காவலாக எல்லைச்சாமியாக மாறுகிறாங்க. நாட்டை காக்க போயிட்டு ஊரை காக்க மறந்துடுறாங்க. எல்லாமே ஊரை காக்க மறந்துடுறோம். அடுத்தடுத்து கேள்வி கேட்க நாமல் மறந்துக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நம் சந்ததிகளுக்கு எதையுமே திருப்பி கொடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகள் இருக்குது, நிறைய நன்மைகள் மழையினால் இருக்குது. சாதாரண கல் தானே பாறை தானே எடுத்துகிட்டு போகட்டும்னு சில பேர் சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம ஒரு கல்லை கூட எடுக்க விடக்கூடாது. இந்த பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஒரு 450 குடும்பங்கள் வசிக்கிறது. அதே மாதிரி சூளப்புரத்தில் ஒரு 500க்கு 700 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறது. ராமநாதபுரத்தில் ராமநாத் கம்மா நிறைஞ்சுன்னா அங்கேயும் வந்து ஒரு 1000 குடும்பங்கள் வசிக்கிறது. பாப்பநாயம்பட்டிலையும் வந்து ஒரு 1000 குடும்பங்கள் வசிக்கிறது. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிதைவு ஏற்படும். இந்த ஒரு மலை எடுக்கிறதுனால இந்த 2 ஊருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எல்லா ஊர்களுக்கும் பாதிப்படையும். நிலத்தடி நீர்களை சேமிக்கிறது இந்த மலை தான். மழை இல்லையேல் ஆறு இல்லை, ஆறு இல்லையேல் நீர் இல்லை.
நீர் இல்லை, சோறு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்றப்ப பாருங்கள், மலைகள் இல்லை என்ற மேற்கு தொடர்ச்சி மலை இருந்தால் ஆறு வராது, கடலில் அங்கே இதாகாது, கடல்லேருந்து வெப்பமாகி மலைகளில் கொட்டுதுன்னா நம்ம மலையிலேருந்து வர்ற நம்ம தாயாக நினைக்கிறோம். மலையை நம்ம இறைவனாக நினச்சி வணங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த இயற்கையை தான் நம்ம இறைவனாக நினச்சி வணங்குறப்ப அந்த மலையை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு இருக்குது நமக்கான இருக்கிறது அந்த ஒரு மலை தான். அதை விட்டு கொடுத்துட்டு நம்ம எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? இராணுவ வீரர்கள்லாம் பார்க்குற இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லோரும், பக்கத்து ஊர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாரும் வந்து ஒரு அறவழி போராட்டம் நடத்தணும். இதை விட்டுட்டோம்னா இந்த மலையின்று இல்லை, நம்ம சுற்று வட்டாரத்தில் எந்த மலையாக இருந்தாலும் நம்ம போராடுவோம். நம்ம மலையை நம்ம பாதுகாத்து நம்ம வரும் சந்ததிகளுக்கு இந்த மலையை உடைக்காமல் இது பண்ணாமல் நம்ம எடுத்து கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. நம்ம சொத்து, நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து இது பண்ணி நிலங்கள் சேர்த்து வச்சு போயிடலாம். ஆனால் அதை கூட நம்ம ஒரு மரங்களை கூட வெட்டப்பட்டாலும் திருப்பி நட்டுடலாம். ஆனால் மலைகள் இயற்கையாக பூமியில் முளைத்து வந்ததை வந்து அதை நம்ம மீண்டும் உருவாக்க முடியாது. உருவாக்குற சக்தியும் நமக்கு கிடையாது. அதனால் நம்ம எல்லோரும் உடனடியாக சேர்ந்து இந்த அறவழி போராட்டங்களை நடத்தி இந்த மலையை நம்ம மீட்டு நம்ம சந்ததிகளுக்கு அடுத்து கொடுக்கணும். கண்டிப்பாக அறவழி போராட்டங்கள் இந்த சங்கரலிங்கபுரம், பாப்பநாயக்கன்பட்டி, ராமநாதபுரம், மீனாட்சிபுரம், திருமாணிக்கம், சூளப்புரம், செல்லாயபுரம், கல்லுப்பட்டி அனைத்து ஊர் சொந்தங்களும் கலந்துக்கங்க. இந்த போராட்டங்கள் வந்து எங்கள் 2 ஊருக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உயிரினங்களுக்கு. இது வந்து மனித உயிர்கள், கால்நடைகள்லாம் மேய்க்க முடியாது. ஊரில் பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கபுரம், பாப்பநாயக்கன்பட்டி, இந்த சுத்துப்பட்டி ஏரியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை மாடுகள், ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த கடைகள்லாம் கொண்டு போய் மலையில் ஏற்றி விடுவாங்க. ஸோ ஒரு மலையில் ஏற்றி அங்கே ஐப்பசி கார்த்திகை அடைமலை பிடிக்கும். அந்த காலங்களில் ஆடு மாடுகளுக்குலாம் மேய்ச்சல் பார்த்தீங்கன்னா தீவனமே அங்கே தான் இருக்குது. அங்கே மலைகளில் ஏற்றி கால்நடைகளில் மேய்ச்சி விட்டு கீழே ஒரு ஊற்று இருக்கும், அதில் குடிக்க விட்டு தான் வருவாங்க. அப்போ நீங்கள் தோண்டி எல்லாத்தையும் எடுத்து மூழ்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கான இது எங்கே இருக்குது? இப்போ தான் இராணுவத்தில் சேர்ந்து ஒரு ஊர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமங்களில் எல்லா அந்த காலத்தில் முன்னாடி இருக்க காலத்தில் ஒரே இந்த மாடு தொழில், ஆடு மாடு மேய்க்கிற தொழில், இந்த இதுதான் இருந்துச்சு. அப்போ மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் மேய்ச்சல் எங்கே இருந்துச்சு? இந்த மலையிலேருந்து தான் கொடுத்தது. இந்த மலை வந்து எல்லா ஊர்களையும் வாழ வச்சுருக்கு. இது ஒரு கரடு, சாதாரண பாறை மட்டும் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த டெண்டர் எடுத்தவங்கள்ட்ட போய் நான் சொல்கிறேன், என்னப்பா இந்த மாதிரி ஏன் போட்டீங்க, இதில் நிறையா வாழ்வாரம் பாதிக்கப்படுது, உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு கேட்டப்போ, ஐயோ தெரியாமல் வந்துட்டோம், நீங்கள் இவரோட சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்களோட பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்னத்தை பார்த்து பண்ண முடியும்? இதை எடுத்தீங்கன்னா எல்லாமே நமக்கான பாதிப்புகள் தான், நமக்கு மட்டும்தான் பாதிப்பு, நம்ம அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு பாதிப்பு. அதனால் நாமும் இந்த மலையை நம்ம ஏறி அந்த மலைகளில் நம்ம இராணுவத்துக்கு நம்ம 2 ஊருக்கு இராணுவத்துக்கு அதிகமாக சேர்ந்துருக்காங்க. சங்கரலிங்கபுரம், பாப்பநாயக்கன்பட்டியில் இந்த மலையில் ஏறி பயிற்சி செஞ்சவங்கன்னா அதிகமாக சேர்ந்துருக்காங்க. இந்த மலையில் இன்னும் ஏறி ஓடிக்கொண்டு பயிற்சி செஞ்சுருக்காங்க. அந்த மலை இடிக்கொண்டு இப்போ வந்து இந்த கிட்டாச்சியை வச்சு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம தடுத்து நிறுத்தணும், அறவழி போராட்டங்களை கையாளணும். இதுக்கு வந்து போராட்டம் தான் முக்கியம். 50 கோடிக்கு அவன் டெண்டர் எடுத்து அங்கங்கே லஞ்சம் கொடுத்து வச்சுருக்கான்டா. நாம் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இதை நம்ம கையாண்டு மீண்டு நம்ம அந்த மலைகளை நம்மகிட்ட மீண்டு நம்ம பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். எல்லோரும் அறவழி போராட்டத்துக்கு வருமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.